இப்போ நெறைய நீங்க சிசேரியனுக்கெல்லாம் அனஸ்தீசியா குடுக்குறீங்க. இந்த டெலிவரிக்கு அப்புறமாவும் சில பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாரி ஒரு எமோஷனலான விஷயம், இதெல்லாம் மக்கள் இப்படியும் கூட இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கா? ஆக்சுவலா பார்த்தா ஒரு பேஷண்ட் வந்தாங்க. சிசேரியன்ல தான் டெலிவரி நடந்தது. 3 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயி நல்லபடியா போயிட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆயி போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மைல்டா வீட்ல ஹெட்டேக் சொல்லியிருக்காங்க. யூசுவலா வந்துட்டு ஸ்பைனல் அனஸ்தீசியாக்கு அப்புறம் ஒரு ஹெட்டேக் வருது. சில நேரங்கள்ல கொஞ்சம் காமன் தான். அது சரியாயிடும். அதுக்கப்புறம் பேஷண்ட் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாவும் ஆயிருக்காங்க. ஆ ஒரு ஒரு 4, 5 நாள்ல வந்துட்டு பேஷண்ட் கொஞ்சம் தூங்காம அந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அட்டெண்டர்ஸ் சொன்னாங்க. கூப்ட்டுட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நாங்க நெனச்ச விஷயம் என்னன்னா, ஆ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன் போஸ்ட்மார்ட்டம் சொல்லும். டிப்ரஷன் இல்ல ம். சைக்கோசிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு. பட் பேஷண்டோட பிஹேவியர் அண்ட் பேஷண்ட்ட ஃபுல்லா கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்றப்போ, ஒரு சைடு அவங்க நாங்க ரொம்ப சிம்பிளா யோசிச்ச விஷயம். பட் ஆனா கொஞ்சம் அவங்களோட மூவ்மெண்ட்ல எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு, இமேஜிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கிறப்போ தான் தெரிஞ்சது. பேஷண்ட்டோட பிரெயின்ல வந்துட்டு ஒரு மேசிவ் ப்ளீடிங். அந்த ப்ளீடிங்க்கு வந்துட்டு நாங்க ஏகப்பட்ட காரணங்கள் தேடிட்டோம். எங்களுக்கு வந்து அத கரெக்ட்டா கனெக்ட் பண்ண முடியல. பட் ஆனா ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் டியூரிங் பிரெக்னன்சில பிளட் வெசல்ஸ் ஃப்ரெஜைல் ஆயி பிரெயின்ல ப்ளீடிங் ஆயிருக்கலான்னு அடுத்த ஹைப்போதசிஸா வந்துட்டு ஒரு சயின்ஸ்ல நாங்க கொண்டு வந்த சயின்டிஃபிக்கா கொண்டு வந்த விஷயம். நியூரோ சர்ஜன் சொன்ன விஷயம். ஒரு 2, 3 நாள்ல பேஷண்ட் டிட்டோரியேட் வேற ஆனாங்க. ஒரு பக்கம் கை, கால் அவங்களுக்கு வரல. ஸோ அவங்க வந்து ரொம்பவே அ கஷ்டம். அவங்க ரெக்கவர் ஆகுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நெனைக்கிறப்போ, ஒரு ஸ்டேஜ்ல ஸ்லோவா வந்து வர ஆரம்பிச்சாங்க. அகைன் இதே மாதிரி தான் அந்த ரெக்கவரி. ஸோ அவங்களால வலது கை தூக்க முடியல, வரல. ஒரு ப்ரொலாங்க்ட் வென்டிலேட்டரி சப்போர்ட் போறப்போ ட்ரக்கியாஸ்டமி எல்லாம் போயிட்டாங்க. பேசவும் முடியாது அவங்களால. ம். ஸ்லோவா அவங்க ரெக்கவர் ஆயி, ஒரு 6 மாசத்துல கை, கால் கொஞ்சம் தான் வர ஆரம்பிச்சது. ஆனா குழந்தையோட அவங்க திருப்பி வந்து எங்கள பார்த்த மொமெண்ட் வந்து ம். ஒரு மாரி எமோஷனலா ஒரு பிரசவம்ன்றது ஒரு மறுபிறப்புன்னு ஆமா, சொல்லுவாங்கல்ல. ஆமா. ஸோ இதெல்லாம் ஒரு ரேரஸ்ட் திங் தான். நெறைய விஷயங்கள் இருக்கு பிரசவம் மறுபிறப்புன்னு சொல்றதுக்கு. அந்த ப்ளீடிங் ஆகுறது, பிரசவத்தப்போ பிபி ஜாஸ்தி ஆகுறது, பிரசவத்தப்போ ஹார்ட் அஃபெக்ட் ஆகுறது, இதெல்லாம் நடக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரேர். Dr. Srivarma's Magic Care.